எல்லாருக்கும் வணக்கம். நான் 100 புக்கு எழுதியிருக்கேன். நீங்கள்லாம் ரொம்ப நாள் கேட்ட மாதிரி ஃப்ரீ மணி புஸ்தகத்தோட டைட்டில். இது வரைக்கும் நான் எழுதினே தான் இருக்கிறதே பிக்கஸ்ட் புக்கு. இது பிஹேவியர், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சைக்காலஜியை பற்றி, இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் உங்கள் மைண்டால் அஃபெக்ட் ஆகுதுன்னு டீட்டெயில்டாக புக்கு எழுதியிருக்கேன். இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் புக்கை வாங்கிறதுக்கும் கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஜூலை 26 மியூசிக் அகாடமி உங்களை அங்கே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி ஆக்சுவலாக மார்க்கெட்டு ஹைலி நெகட்டிவாக ஓப்பன் ஆச்சு. பாதிக்கு ரிக்கவரி இருக்குது. இந்த ரிக்கவரி தாங்காது. இதை நான் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கிறேன். ஸோ இன்றைக்கும் மார்க்கெட்டில் 172 பாயிண்ட் நெகட்டிவில் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா முந்தா நேற்று அமெரிக்காவில் பயங்கர அடி மார்க்கெட்டில். கச்சா எண்ணெய் தேல் 90 தாண்டிடுச்சு. ஸோ மார்க்கெட்டில் ரூபா மேலேயும் ப்ரெஷர் வரும். இன்றைக்கி ஆர்பிஐ எவ்வளோ தான் பிரம்ம பிரயத்தனம் எடுத்தாலும் 96.44 கிட்ட ரூபா இருக்குது. ரூபா ஸ்டடியாக விழுந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு 50 காசு விழுந்ததுன்னா ஆல் டைம் லோக்கு போயிடும். ஸோ இது மார்க்கெட்டில் ரூபாவை ஓரளவுக்கு மேலே காப்பாற்ற முடியாது. இது நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கணும். கோல்டு ஒரு 15 ரூபா ஏறி இருக்குது. 13,150 ரூபா. டாலரில் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரூபாவில் நம்மளால் சொல்ல முடியாது ரூபா எவ்வளோ தூரம் தாங்கும்னு. கார்த்தால பேங்க் நிஃப்டியாக நியர்லி 1000 பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. வெறும் ஐசிஐசிஐ பேங்க் மட்டும்தான் பாசிட்டிவில் இருந்தது. பட் இதுவும் நீங்கள் இன்றைக்கி ஏற்றிருக்காங்க பாதிக்கு பாதி. இதுவும் தாங்காது. மற்ற எல்லா இண்டெக்ஸும் ஒரு மாதிரி பாசிட்டிவில் இருந்தது. ஃபார்மா, மெட்டல் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. ஆட்டோ 0.5% குறைஞ்சிருந்தது. இது 0.1% தான் ஐடி டவுனு. எஃப்எம்சிஜி 0.02% டவுன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் நல்லா பண்ணியிருக்கு. ஜைடஸ் வெல்னஸ் 2.25% அப்பு. நாட்கோ 1.8% அப்பு. சிப்லா 2.75% அப்பு. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் 1.2. அமர் ராஜா 1.1. ஆக்சிஸ் பேங்க் -5. டெக் மஹிந்திரா 1. HDFC பேங்க் 5 டவுன். கோத்தக் மஹிந்திரா -3. எஸ் பேங்க் -2.5. நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி முந்தா நேற்று 200 பாயிண்ட் ஏற்றரிச்ச பேங்க்கெல்லாம் ஏதோ சும்மா மேஜிக் பண்ண போகுது, ரிசல்ட்டு சூப்பராக வரப்போகுது, அதனால் மார்க்கெட்டை ஏற்றுறோன்னு ஏற்றினாங்கன்னு. ஐசிஐசிஐ தவிர மற்ற எல்லா பேங்க்கும் தண்டமான ரிசல்ட்டு. அதனால் மார்க்கெட் ரியாலிட்டிக்கு வந்துடுச்சு. நீங்கள் உங்கள் மியூச்சுவல் ஃபண்டு பணம் இல்லைன்னா பலூனில் காற்று இறங்கியிருக்கும். ஆனால் உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் பணத்தை வச்சு மார்க்கெட்டை ஓட்டிகிட்ருக்குறாங்க. ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இந்த டாப் வேல்யூட் ஃபார்ம்ஸ் 1.5 லட்சம் கோடி மார்க்கெட்டில் ஆட் பண்ணியிருக்காங்கங்கிறாங்க. டிசிஎஸில் 75,000 கோடி ஏறி இருக்குது. ஸோ டிசிஎஸோட வேல்யூ ஏறி இருக்குங்கிறாங்க. இதை நான் பெருசாக நம்பலை. டிசிஎஸ் 4,000 போனால் பார்க்கலாம். 100 200 ஏறுறது பெரிய விஷயம் கிடையாது. டிசிஎஸ் பரவாயில்ல, பாட்டம் கண்டுபிடிச்சிட்டோன்னு வைக்கணும். இப்போதைக்கு டிசிஎஸ், இன்ஃபோசிஸ்ஸு, ஹெச்சிஎல், விப்ரோக்கு ஒரு மாதிரி பாட்டம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. திரும்பி ஏதாவது ஒரு நியூஸ் வந்ததுன்னா அந்த ஸ்டாக்கு திரும்பி அடிப்பாங்க. பட் இப்போதைக்கு ஒரு டீப் பாட்டம் வந்திருக்கு. கரெக்டாக பாட்டம் ஃபிஷ் பண்ணியிருக்கோம் நம்ம. நாட்கோ ஃபார்மாவும் அலம்பிக் ஃபார்மாவும் சேர்ந்து யுஎஸ்எஃப்டிஏக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. இது ஒரு கேன்சர் ட்ரக்குக்காக. இது அலம்பிக் ஃபார்மசிட்டிக்கல்ஸில் நாட்கோ ஃபார்மா பார்ட்னர் பண்ண போகிறாங்க. நாட்கோவும் அலம்பிக்கும் விற்கிற ப்ராடக்ட் பேர் ஓலாபரிப் அப்படிங்கிற ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது $1.4 பில்லியன் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணுறது. நாட்கோ இது மாதிரி புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டு காசு பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அதனால தான் நம்ம ரொம்ப சீப்பாக இருந்தபோது அதை கன்சிடர் பண்ணோம். லாஸ்ட் டைம் ரிசல்ட் மோசமாக வந்த போது கூட அவ்வளோவா அடி வாங்கலை. அதனால் நாட்கோ நம்மளுக்கு ரொம்ப நல்ல கம்பெனி. யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் வார் இன்டென்சிஃபை ஆகிடுச்சு. ஆல்ரெடி 3 அமெரிக்கன் சோல்ஜரை பலி கொடுத்துட்டாங்க அமெரிக்கன்ஸ். இவங்க ஜார்டனில் ஆயிருக்கு. இதனால் ஆயில் சப்ளை விலை ஏறுது. 90 தாண்டிடுச்சு. இன்னும் ஏறக்கூடும். இந்த போருங்கிறது ஒரு சைடாக முடியுமானா முடியாது. அதே மாதிரி இன்ஃபோசிஸோட ரெவென்யூ க்ரோத் அக்விசேஷன்ஸ்னால ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. ப்ராஃபிட்டை 3-4% ஏறும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஓவராலாக பாட்டம் இங்கேயும் முடிஞ்சிருச்சு. இன்ஃபோசிஸ் இதுக்கு மேலே கீழே விழுறதுக்கு வாய்ப்பு கம்மிங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வந்தப்பறம் தான் தெரியும். இவங்களா ஒரு கனவு கண்டிட்டு அந்த கனவு இன்ஃபோசிஸ் பண்ணலைன்னு சொன்னால்
இதை போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. என்ன ரிட்டர்னு? கடன் இல்லை கம்பெனியில், கம்பெனி செத்து போகாது. காசு நிறைய இருக்குது கம்பெனியில் சம்பளம் கொடுக்கறதுக்கு. அடுத்த கான்ட்ராக்ட் வரும். ஏஐல வந்தால் நம்மளுக்கு என்ன, எங்கேருந்து வந்தால் என்ன, கான்ட்ராக்ட் வர வரைக்கும் நம்மளுக்கு நல்லது. டாடா டெக்னாலஜிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அது இன்னொரு கம்பெனி. ரத்தன் டாட்டா உயிரோடு இருக்கும்போது கடைசியாக லிஸ்ட் ஆன கம்பெனி, நம்மளாம் அப்ளை பண்ண கம்பெனி. டாடா டெக்னாலஜிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, $1 பில்லியன் ரெவென்யூ வரும் 2028. ஏன்னா நாங்கள் பல கம்பெனியோட டைப் பண்ணியிருக்கோன்னு. இவங்க மெயினாக ஆட்டோமோட்டிவ் சாஃப்ட்வேர் பண்ணுறாங்க. பிஎம்டபிள்யூ கூட டைப் பண்ணியிருக்காங்க. 28 10,000 கோடி. ஏன்னா 1 பில்லியன்னா 10,000 கோடி ஆயிருக்கும். 10,000 கோடி டர்ன் ஓவர் ரீச் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. 80% ஆஃப் இந்த கம்பெனியோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஆட்டோமோட்டிவ்லேன்னு வருது. அந்த 80%ல் மெஜாரிட்டி வந்து டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்லேருந்து பேசஞ்சர் வெஹிக்கிள்லேருந்து தான் வருது. அதனால் ஜாக்வார் லேண்ட் ரோவர் வந்து 25% கொடுக்குறாங்க இந்த டோட்டல் வால்யூமில். ஆனால் நாளைக்கு இவாக்கோவை வாங்கிட்டாங்கன்னா இவாக்கோ எவ்வளோ கொடுப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. டாடா எலக்ட்ரானிக்ஸ் என்ன பண்ணுறாங்க, பழைய சிப் ஃபேபை 90mm டெக்னாலஜியில் வச்சு ஓல்டு டெக்னாலஜியில் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு அனௌன்ஸ் ஆயிடுச்சு. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அது சிப் ஃபேப் வித் 90mm டெக்னாலஜி. ட்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆனுவலி 100 வெஸ்ட் சைடு ஸ்டோர் திறக்க போகிறோம். 2,500 கோடி ஃபண்டு ரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். காமர்ஸ் வேறு நல்லா பண்ண போகிறோம். அதனால் வெஸ்ட் சைடை நாங்கள் பெரிய பிராண்ட் ஆக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஜுவல்லரி ரீட்டைலர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, ஓல்டு கோல்டு கலெக்ஷனை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும், அதை மார்க்கெட்டில் ரொட்டேஷனுக்கு விடணும். இப்போ இம்போர்ட் கோல்டு இல்லாததுனால ஓல்டு கோல்டுக்கு நல்ல ரேட் தருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. எஸ் பேங்க் 34% ரிட்டர்ன் ப்ராஃபிட்டில் கொடுத்துருக்காங்க. லோன் க்ரோத் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஹையர் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இருக்குதுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு குவார்ட்டர் வெயிட் பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாக எப்படி பிக்சருங்கிறது தெரியும். ஃபெடரல் பேங்க்கோட ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட்டு சூப்பராக இருந்தது. அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆச்சு. 36% ப்ராஃபிட், 37% க்ரோ ஆகிருக்கு. 26% நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினில் க்ரோ ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 1,177 கோடி ஆகி போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் 37% ப்ராஃபிட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. HDFC பேங்க்கோட ரிசல்ட்டு மோசமாக இருக்குது. Q1 வந்து நெட் ப்ராஃபிட் 5% க்ரோ ஆகிருக்கு. லோவர் ப்ரொவிஷன்ஸ்னால மார்ஜின் ப்ரெஷரில் இருக்கிற ஆஃப்செட்டிங் ஆயிடுச்சு. ஸோ Q1 நெட் ப்ராஃபிட் 19,000 கோடி தான் இருக்குது. அண்ட் மார்க்கெட்டில் இவங்க வந்து சொன்னதை பண்ணலை அப்படிங்கிறத அடி பண்ணிடுச்சு. மெயினாக இதில் என்ன ப்ராப்ளம்னா, இன்னும் காசா ரேஷியோ ஏறலை. காசா ஏறினா தான் இவங்க பெருசாக பண்ண முடியும். காசா ஏறணும்னா டெபாசிட் ஏறணும். HDFC கொடுத்த லோன்ஸை இந்த மெர்ஜ் பேங்க்கில் கட்டப்படுது. ICICI பேங்க்குக்கும் அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது. பட் அவங்க மர்ஜர் ஆகி 15 வருஷம் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் தெரியல. ICICI பேங்க்கோட ப்ராஃபிட்ஸ் 16% க்ரோ ஆகிருக்கு. அதனால் கார்த்தால அவங்க ஸ்டாக் மட்டும் 2.5% அப்பில் இருந்தது. ரிலையன்ஸோட லாபம் 25% குறைஞ்சிருக்கு. சேல்ஸ் ரெவென்யூ ஏறி இருந்தாலும் மார்ஜின் குறைஞ்சதுக்கு காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் ஒன் டைம் கெயின் இருந்தது, இந்த வாட்டி ஒன் டைம் கெயின் இல்லை. ரிலையன்ஸோட ஜியோ பிளாட்ஃபார்ம் 9% தான் ப்ராஃபிட் க்ரோ ஆகிருக்குங்கிறாங்க. கோத்தக் மஹிந்திராவோட ப்ராஃபிட் 26% ஏறி இருந்தாலும் பெருசாக வந்து இது ஏறலை. ப்ரொவிஷனிங் க்ரோத்தில் லாஸில் தான் இது வந்திருக்கே தவிர பெருசாக ரெவென்யூ க்ரோத் இல்லை. அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க்லேயும் ப்ரொவிஷனிங் அண்ட் பழைய அக்கௌண்ட் ரைட் பேக்னால ஏறி இருக்கே தவிர பிஸ்னஸ்னால ஏறலை. அதனால் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி கோத்தக் மஹிந்திராவும் அடி. நீங்கள் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா FCNRB டெபாசிட் ஸ்கீமில் யாரும் காசு போடுற காணும். மேக்ஸ் நியூயார்க்கில் கம்பெனி ஆக்சிஸ் பேங்க் வந்து மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஸ்டேக்கு 30% ஏற்றுறதா இருக்காங்க. அதனால இதில் ஸ்டாக்கோட வேல்யூ ஏறும். ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸை வந்து பேங்க்ஸு கேப்சர் பண்ணுறாங்க. FCNRB டெபாசிட்ஸில் பேங்க் ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணுது. பேங்க்ஸ் வந்து செப்டம்பருக்குள்ளே டார்கெட்ஸ் ரீச் ஆகிடலான்னு நினைக்கிறாங்க. யாரும் காசை கொடுத்து மங்காத்தா ஆடுன்னு கவர்மெண்ட்டை சொல்லலன்னு கவர்மெண்ட்டுக்கு வருத்தம். JSWMG என்ன சொல்கிறாங்கன்னா, அஃபோர்டபுள் EV தான் உலகத்தை காப்பாற்றும், கூடிய சீக்கிரம் நாங்கள் அஃபோர்டபுள் EV கொண்டு வந்துடுவோங்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி ரிலையன்ஸோட நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருந்தாலும்
ஓவராலாக வந்து ரெவென்யூ ஏறி இருக்குது. இந்த ப்ராஃபிட் குறைஞ்சதுக்கு ஒரே காரணம் லாஸ்ட் இயர் ஒன் டைம் கெயின் இருந்தது. இந்த வருஷம் அந்த ஒன் டைம் கெயின் இல்லை. ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த 18 மாதத்தில் 60 வண்டி எங்களுக்கு வரும். இதோட எங்கள் சர்வீஸ் லிங்கேஜஸ் இம்ப்ரூவ் ஆகுங்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.